இந்திய குடிமக்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான செய்தி என்னென்னா, பாஸ்போர்ட் நம்மகிட்ட இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு இந்திய குடிமகன் என்று நம்ம கிளைம் பண்ண முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் மட்டும்தான் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே என்னோடய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது, நான் இந்திய குடிமகனா அப்படின்னா இல்லை. என்னோடய ரேஷன் கார்டு இருக்குது, நான் இந்திய குடிமகனா இல்லை. என்னோடய பேன் கார்டு இருக்குது, நான் இந்திய குடிமகனா இல்லை. அப்போ எது தான் நான் இந்திய குடிமகன் என்று காட்டக்கூடிய டாக்குமெண்ட்? எனவே இவை எல்லாமே இன்றைக்கு இந்த பாஜக அரசு ஒரு மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸி, அது பெரும்பான்மை ஜனநாயகம் என்கின்ற ஒரு தத்துவத்திற்கு நேராக இந்த நாட்டை கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு அடையாளங்களாக, அறிகுறிகளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மட்டத்தில் மக்கள் விழித்தெழுந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்திய நாட்டிற்குள்ளேயே நான் இந்தியன் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையில் பல கோடி மக்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களை அடைப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்குத்தான் இது அடையாளமாக அமைந்திருக்கிறது.